இந்த தம்பிக்கு பாருங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கும். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. ஏன் ஓட சொல்லலை தெரியுமா? மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அது மட்டும் இல்லை, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணி இதை குறைக்க முடியுமா? யோசித்து பார்த்தீங்களா என்னைக்காவது? சொல்லுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், சுகர் மாத்திரையும் இன்சுலின் என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நிறுத்தலாம் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஹாரிசன் ரெமிஷன் இஸ் பாசிபிள் புத்தகமே சொல்லியாச்சு. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் இதை மட்டும் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானி அதுக்கு பேர் பேலன்ஸ் டயட் கிடையாது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கூட கஷ்டப்படக்கூடிய யாராவது ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ் டயட் இஸ் த கிங் மேக்கர் அப்படின்னு யார் சொன்னா? ஹாரிசன். நான் சொல்லலை, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. சரியா?